Hi friends, welcome to G.DHIVYA. இன்னைக்கு வீடியோல bail petition கோர்ட்ல போறதுக்கான ப்ரொசீஜர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பெயில்னா என்னன்னா ஒருத்தவங்க போலீஸ் ஆபீசரால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள வந்து நிமிதை ஜாமீன்ல வெளியில எடுக்கிறதுக்கு பேர் தான் பெயில். இந்த பெயில் வந்து மூணு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு ரெகுலர் பெயில், செகண்ட் இன்ட்ரீம் பெயில், தேர்ட் ஆன்டிசிபேட்டரி பெயில். இந்த மூணு பெயிலையும் லாங் வீடியோவாக மேக் பண்ணி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தது அஃபென்ஸு, நான் பெயிலபிள் அஃபென்ஸு, பெயிலபிள் அஃபென்ஸு. இதை பற்றின வீடியோவும் யூடியூப்பில் லாங் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ பெயில் வந்து கோர்ட்டில் எப்படி பெட்டிஷனை வந்து மூவ் பண்ணுறதை மட்டும் பார்க்கலாம். நம்ம இந்த பெயில்னாலே செக்ஷன் 437 கீழே தான் வரும். இப்போ ஒருத்தவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்க கஸ்டடியில் வச்சு அவரை டிமாண்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அவரை பெயிலில் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜரை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு அட்வொகேட்டை பார்க்கணும். அட்வொகேட்டை பார்த்துட்டு அவங்க வந்து அட்வொகேட் மூலியமாக தான் இந்த பெட்டிஷனை போட முடியும். அந்த அட்வொகேட்டை ஹைகோர்ட்டில் போயிட்டு அந்த அக்யூஸ்டுக்கான பெயில் பெட்டிஷனை போடணும். அந்த பெயில் பெட்டிஷனில் அந்த அக்யூஸ்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றியும் மென்ஷன் பண்ணணும். அவர் அந்த அஃபென்ஸை எதுக்காக மேக் பண்ணார், அவர் பக்கம் எதனா நியாயம் இருந்ததுன்னா அதையும் அந்த பெயில் பெட்டிஷனில் தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாத அந்த பெயிலில் அவருக்கு வழங்கணும்னா 2 பேர் சாட்சியாக அவங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு கொடுத்து சாட்சியாக அவங்களுடைய ஒப்புதலையும் சைனையும் அங்கே அளிக்கணும். அது மட்டும் இல்லாத இவர் பெயிலில் வெளியில் வரணும்னா ஒரு மோரோவர் 3 கண்டிஷன்ஸ் இருக்கும். ஒன்று, அவர் வந்துட்டு அவருடைய ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை வந்து அவங்க அங்கே சப்மிட் பண்ணிவிட்டு வெளியில் வரணும். இல்லையா அவர் வந்து சம் அமௌண்ட் பே பண்ணி வெளியில் வரணும். இல்லையா அவர் வந்து கண்டிஷன் பெயிலில் வந்து வரும்பொழுது இத்தனை நாள் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த டைமுக்குள்ளே அவர் வந்து சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை ஜாமீனில் தான் அவங்க விடுவாங்க. அப்போ அவர் வெளியில் வந்துடலாம். ஆனால் வந்து அவருடைய கேஸு நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்கான இயரிங்ஸ் போயிட்டு தான் இருக்கும். ஃபைனலாக அந்த ஜட்ஜ்மெண்ட் வரும்போது தான் அவருடைய நிரந்தரமாக அந்த கேஸை விட்டு அவர் வெளியில் வர முடியும். இப்போ உங்களுக்கு பெயில்னால் என்ன, பெயிலுடைய ப்ரொசீஜர் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த வீடியோவில் எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. Keep supporting.